வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அகழ்வாராய்ச்சியில் தமிழரும் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்திகளை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். இது தமிழர்களுடைய அறிவு சார்ந்த விஷயம் மாத்திரம் இல்லை, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுட்டுருக்காங்க. இப்போ இதை ஏன் செய்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற கருவிகள், அதுக்கப்புறம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த காலத்தில் எப்படி இருக்குது, அந்த அடிப்படையை தான் இந்த தொல்லியல் துறை இன்றைக்கி எல்லாருக்கும் எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதி காலத்தில் அவர்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சிறு சிறு கற்கருவிகள் தான், அதாவது சக்கரம், அப்புறம் தொல்பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய நவீன கால கருவிகளாக உருவாகி இருக்குது. அதோடைய மனித நாகரிகம் தொடக்க காலத்துலேருந்து எப்படி இருந்து தெரிஞ்சால் தான் இன்றைக்கி நம்ம எந்த நிலைமை அடைஞ்சிருக்கோம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்பம் தேவைப்படுது. அதனாலேயே பார்த்திங்கன்னா, மும்பையில் இருக்க புவி காந்தவியல் நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதாசன் பல்கலைக்கழகம், இந்த கழகங்கள்லாம் இணைந்து தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னா, தரையை ஊடுருவுறாங்க, தொலை உணர்வு மதிப்பாய்வு செய்கிறாங்க, காந்த அளவோடைய மதிப்பாய்வு, அது மாத்திரம் இல்லாமல் ஆளில்லா வான்வழி வாகன மதிப்பாய்வு, இதெல்லாம் செஞ்சு தான் பல தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி தான் இந்த ஒவ்வொரு தொல்லியல் இடங்களையும் அடையாளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகழ்வாய்வு பயணிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. இது தொல்லியல் துறையோட முக்கியமான செயல்பாடு. இதுக்கு ஒரு துறை இல்லாமல் பல துறைகள் இணைஞ்சி அவங்க கண்டுபிடிக்கிற ஒன்றையும் அறிவியல் முறைப்படி பகுத்தாய்ந்து அதுக்கப்புறம்தான் அந்த கண்டுபிடிப்பை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, தொல் தாவரவியல், மூலக்கூறு உயிரியல், மக்கள் மரபியல், சுற்றுச்சூழல் தொல்லியல், மொழியியல் தொல்லியல், இந்த மாதிரி பல துறையை சேர்ந்த வல்லுநர்கள்லாம் இணைந்து இங்கே பணியாற்றி நமக்கு வேண்டிய விவரங்களை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தொல்லியலும் அகழ்வாய்வும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இவங்க கண்டுபிடிக்கிற என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய தொல்லியல், அதாவது எந்த விதமான சாட்சியம் எழுதின ஒரு ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம், ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னு சொல்லுவோம். வரலாறு குறிப்புகள் இல்லாத அந்த காலகட்டத்தை வரலாற்றுக்கு முந்தைய தொல்லியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குறிப்புகள், எழுத்து சான்றிதழ் எல்லாமே இருக்கக்கூடியதை வரலாற்று தொல்லியல் அப்படின்னு ரெண்டு பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ தொல்லியல்ன்றது வெறும் அகழ்வாராய்ச்சி, அதாவது மண்ணை தோண்டி அது உள்ளேருந்து என்னென்னலாம் பொருள் கிடைக்குதோ அதை மாத்திரம் ஆராய்ச்சி செய்கிறதில்ல. இலக்கியங்கள், கட்டடங்கள், காசுகள், கல்வெட்டுகள், இது எல்லாமே மூலப்பொருளாக வச்சு அவங்க ஆய்வு செய்வாங்க. இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலக புகழ்பெற்று இருக்கும் மெசபடேமியா, எகிப்து, மாயன், அப்புறம் கிழக்கு சீன நாகரிகம்லாம் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி செஞ்சது மூலமாக தான் வெளியில் அந்த செய்திகள்லாம் வெளியில் வந்தது. அதே மாதிரி இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் அகழ்வாய்வு செஞ்சு அந்த பழங்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சாட்சிகள், அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துட்டுருக்கு. இந்த துறையில் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் அயல்நாட்டு வல்லுநர்களும் இங்கே அவங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வராங்க. இந்திய தொல்லியலின் தந்தை திரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ராபர்ட் ப்ரூஸ்புட், கர்சன் பிரபு, சர் ஜான் மார்ஷல், சர் மார்டிமர் வீவர், ரேமண்ட் ஆல்சன், வி.டி. கிருஷ்ணசாமி, ஏ கோஷ், எம்.என். தேஷ்பாண்டே, பி.கே. ராவ், பி.பி. லால், H.T. சாங்கலியா, வி.என். மிஸ்ரா, ஆர்.எஸ். பிஷ்ட் நிறைய ஆய்வாளர்கள் இந்த அகழ்வாய்வில் அவங்களுடைய பங்களிப்பை அளித்து இந்த துறையை இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றின விவரங்களை இன்னும் நம்ம நிறையா பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி எழுதுங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.